சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பொருள் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின்வாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியாரின் சிந்தனையை முன்னிறுத்தி என் உயிருக்கும் மேலான முத்தமிழுக்கும் முதல் வணக்கத்தையும் என் அன்பு நிறைந்த அவையோருக்கு அடுத்த வணக்கத்தையும் உரித்தாக்குகிறேன். நான் தற்பொழுது உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விடுதலை போரில் தமிழகத்தின் பங்கு. வியாபாரத்தின் பேரில் வந்த ஆங்கிலேயர் இந்த நாட்டையே ஆளத் தொடங்கிவிட்டனர். இந்த நாட்டு வளத்தை எல்லாம் சுரண்டி தம் நாட்டை அவர்கள் வளப்படுத்திக் கொண்டனர். நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம். இது நமக்கே உரிமையானது என்பதனையும் அறிந்து கொண்டோம். நாம் தமிழகத்தின் 18ஆம் நூற்றாண்டில் விடுதலை போர் தொடங்கிவிட்டது. அக்காலத்தில் தான் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே காலம். திருநெல்வேலியை சேர்ந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டனர். அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் புலித்தேவன், கட்டபொம்மன் ஆகியோர். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் தர வேண்டும் வட்டி, பரி, கிஸ்தி என சீறி எழுத்தார். இருப்பினும் நண்பர்களால் காட்டி கொடுக்கப்பட்ட கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கினார் தீரன் சின்னமலை. பாரத நாடு பழம்பெரும் நாடு என்ற பெருமையை உணர்ந்த வீரன் வாஞ்சிநாதன் பணியாற்றிய ரயில் நிலையத்தில் கலெக்டர் ஆக்ஸ்துரையை சுட்டுக் கொண்டு தன்னையும் சுட்டுக் கொண்டார். காந்தியடிகள் அரையாடை உடுத்துவதற்கு காரணம் தமிழகம்தான். அன்று சுதந்திர போராட்டத்திற்காக தீரர்களோடு ஒன்றிணைந்து போராடிய வாழ்வை தியாகம் செய்த மக்கள்கள் அனைவரும் தியாகிகள் தான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே, மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே, தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞனுக்கும் அறிஞன் நம் காமராஜரே, எளியவர்க்கும் எளியவர், வலியவர்க்கும் வலியவர், கரும வீரரே, தருமசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. அவர் வாழ்வு என்பது தமிழ்நாட்டுக்கானது. நல்ல எண்ணங்களால், நல்ல செய்கைகளால் அவர் புகழை பாடினால் அது நியாயமானது. பல சட்டங்களால், பல திட்டங்களால் பார்க்கும் போது கேட்கும் போது மகிழ்ச்சி பொங்குது. கதிர் செண்டையில் உயர்ந்த உருவம் மனதில் தங்குது. ராசா மகராசா, காமராஜர் என்ற பெயர் லேசா லேசா. ராசா மகராசா, காமராஜர் ஆட்சி என்ன லேசா லேசா. அவர் வாழ்வு என்பது அவர் வந்த பிறகுதான் விவசாயம் செழித்தது. படுதடைகளினால், நீர்நிலைகளினால் அவர் புகழை பாடினால் அது நியாயமானது. பல சட்டங்களால், பல திட்டங்களால் கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் வளர்ந்து வந்தது. ஏழை எளிய மக்கள் வாய்ப்பு உயர்ந்து நின்றது. ராசா மகராசா, காமராஜர் ஆட்சி என்ன லேசா லேசா. ராசா மகராசா, காமராஜர் ஆட்சி என்ன லேசா லேசா. தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கம். அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். வீரமிழ்ந்த எங்கள் மண்ணில் அந்நியரை எதிர்த்த முதல் பெண்ணே, காற்றும் உன் புகழ் பாடும், வரலாறும் உன் வீரம் கூறும். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு பல தலைவர்கள் மட்டும் காரணம்
இப்போ படிங்க.